குற்றவாளிகள் 9 பேர் மீதான தண்டனை விவரம் நண்பகல் 12 மணிக்கு அறிவிக்கப்படும் என்ற விவரம் வெளியாகியுள்ளது. மேலும் பேசுவதற்காக செய்தியாளர் ராஜகுமரன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். இந்த 9 பேரும் குற்றவாளிகள் என்று நிரூபிப்பதற்கு ஆதாரமாக இருந்தது 48 நபர்களுடைய சாட்சிகள், அரசு தரப்பினுடைய சாட்சிகள். அந்த 48 சாட்சிகளில் ஒன்று கூட பிறல் சாட்சியாக மாறவில்லை என்பது எந்த அளவு இந்த வழக்கிலே இந்த 9 பேரும் பயங்கர குற்றவாளிகள் என்பதை கண்டறிந்து அவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதில் சாட்சிகள் உறுதியாக இருக்கின்றார்கள் என்பதற்கு ஒரு உதாரணமாக இருந்திருக்கின்றது. அதில் 1-2 பேர் பிறல் சாட்சியாக மாறியிருந்தால் கூட இந்த வழக்கில் இவர்கள் குற்றவாளிகள் என்கின்ற தீர்ப்பினை பெறுவது முடியாமல் போயிருக்கும். கோகுல்ராஜ் கொலை வழக்கில் எல்லாம் பார்த்திருப்போம். அதிலே சம்பந்தப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணே பிறல் சாட்சியாக மாறக்கூடிய ஒரு நிலையெல்லாம் ஏற்பட்டது. அதையும் மீறி அந்த வழக்கில் தண்டனை வழங்கப்பட்டது. ஆனால் இந்த ஒரு வழக்கினுடைய சாட்சிகள் பிறல் சாட்சிகளாக திடீரென்று மாறிவிட்டால் அந்த வழக்கினுடைய தீர்ப்பில் அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். அப்படி இருக்கும் பொழுது 1-2 சாட்சிகள் இருக்கக்கூடிய வழக்கில் கூட 1-2 பிறல் சாட்சிகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இந்த வழக்கில் 48 சாட்சிகள் இருந்தும் அதில் ஒருவர் கூட பிறல் சாட்சியாக மாறவில்லை என்பதில் இருந்தே இந்த வழக்கில் குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதில் எந்த அளவு உறுதியோடு இருக்கின்றார்கள் என்பது உறுதிப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இது போன்ற வழக்குகளை சிபிஐ விசாரிப்பது என்பது எவ்வளவு முக்கியத்துவம் பெற்ற ஒன்று என்பதற்கும் இது உதாரணமாக இருக்கின்றது. வழக்கினுடைய விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருந்த காலகட்டத்திலேயே சில வீடியோக்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. அளிக்கப்பட்ட வீடியோக்களை அறிவியல் பூர்வமான அணுகுமுறைகள் மூலமாக மீண்டும் மீட்டெடுத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த வீடியோக்களில் பதிவாகியிருந்த பெண்களுடைய முக அடையாளங்களை வைத்து குறிப்பிட்ட பெண்களை சிபிஐ மிக மிக ரகசியமாக சென்று சந்தித்து நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்பதை நாங்கள் கண்டறிந்திருக்கின்றோம், உங்களுடைய ரகசியம் எந்த வகையிலும் வெளியில் வராது என்பதை கூறிதான் அந்த பெண்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி இந்த வழக்கின் விசாரணை கொண்டு வந்திருக்கின்றன. இணைப்பில் காத்திருக்கலாம் ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.